நல்லா ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டான பாதுஷா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தீபாவளியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் தயிர், 1 பிஞ்சு சால்ட்டு, 1 பிஞ்சு குக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கையாலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 கப் மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மாவு அந்த நெய்யெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுடுங்க. இது நல்லா ஊறி வரணும். இப்போ வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, 1 கப் தண்ணி, கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு 2 ஏலக்காயும் தட்டி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அதோட பாகுப்பதம் அரை கம்பிப்பதம் வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சிடுங்க. இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருந்தால் நம்ம உருண்டையெல்லாம் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஜீராவில் போட்டுடுங்க. போட்டுட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து பாருங்களேன், சூப்பராக புசு புசுன்னு நல்லா சாஃப்டான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டான பாதுஷா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தீபாவளியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் தயிர், 1 பிஞ்சு சால்ட்டு, 1 பிஞ்சு குக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கையாலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1 கப் மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மாவு அந்த நெய்யெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடுங்க. இது நல்லா ஊறி வரணும். இப்போ வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, 1 கப் தண்ணி, கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு 2 ஏலக்காயும் தட்டி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அதோட பாகுப்பதம் அரை கம்பிப்பதம் வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சிடுங்க. இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருந்தால் நம்ம உருண்டையெல்லாம் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஜீராவில் போட்டுடுங்க. போட்டுட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து பாருங்களேன், சூப்பராக புசு புசுன்னு நல்லா சாஃப்டான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு.